எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 விதமான அப்பளம் ரெசிபி தாங்க செய்ய போறேன். ஒரே கப் அரிசி மாவு இருந்தா போதும். கிட்ஸ் ஃபேவரட் போட்டி அப்பளம் செய்துடலாம். அதே மாதிரி 1 கப் உளுத்தம் பருப்பு இருந்தா போதும். இனிமே அப்பளம் கடையிலேயே வாங்க தேவையில்ல. வீட்லயே சுலபமா செய்துடலாம். இந்த அப்பளத்துக்கு வெயில் அதிகமா இருக்கணும்னு இல்ல. ஃபேன் காத்துலயே ஆற வச்சு செஞ்சுக்கலாங்க. நல்லா கிறிஸ்பா மொறு மொறுன்னு இருக்கும். ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் எதுவும் இல்ல. சிம்பிளா செய்துடலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டி அப்பளம் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். 1½ கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துடணும். நான் அப்பளம் கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் சேர்க்கிறேன். உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப 1 கப் அளவு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம். கட்டி இல்லாம கலந்துக்கணும். அரிசி மாவு நல்லா கட்டி இல்லாம கலந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதும் கை வச்சு நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சுக்கலாம். அப்பளத்துல கலர் வேணும்னா ஃபுட் கலரே சேர்த்துக்கோங்க. சப்போஸ் மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, பேக்கிங் சோடா சேர்க்கக்கூடாது. ஏன்னா பேக்கிங் சோடா சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்தா ரியாக்ட் ஆகி ரெட் கலரா மாறிடும். பிசைஞ்ச மாவை ஸ்டீம்ல வேக வச்சுக்கணும். இட்லி பாத்திரத்துல கூட 2, 3 மாவு பிரிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருந்தேன். இப்ப இந்த மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவு பிசைஞ்சா அப்பளம் ஸ்மூத்தா வெடிப்பு இல்லாம நல்லா வரும். மாவு எவ்வளவு நல்லா பிசைறோமோ அந்த அளவுக்கு அப்பளம் கிறிஸ்பா மொறுமொறுன்னு வரும். பிசைஞ்சு வச்சிருக்க அப்பளம் மாவை சப்பாத்தி ரோல் வச்சு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப மெலிசா தின்னாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி கட்டமா வச்சுக்கணும். இப்ப அப்பளத்துக்கு தேவையான அளவுல நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம நீட்டாவும் வச்சுக்கலாம். ரவுண்டும் பெரிய ரவுண்டு பண்ணிக்கலாம். இல்ல சின்ன போட்டி ரவுண்டும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இப்ப நான் இதுக்கு மார்க்கர் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி ரவுண்டா உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பாருங்க, இது அளவு எடுத்துக்கலாம். இதுல வச்சுட்டு ரோல் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்ப இதை கட் பண்ணி தனியா வெளியே எடுத்துக்கலாம். இப்ப மார்க்கரோடு சேர்த்து இப்படி ரவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்தா ஈஸியா வந்துடும். இது க்ளோஸ் ஆகாம ஓப்பன்ல இருந்ததுன்னா நம்ம அப்பளம் பொரிச்சு எடுக்கும்போது விரிசல் மாதிரி வந்துடும். அதனால நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். பாருங்க, எவ்வளவு அழகா போட்டி அப்பளம் நீட்டா வந்திருக்கு. இந்த மார்க்கர் ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. அதனால நான் ஒரு சின்ன மார்க்கர் எடுத்துக்கிறேன். இப்ப இதுலதான் செய்ய போறேன். இப்ப நான் பெரிய மார்க்கர்ல பண்ணல. அதே மாதிரி சின்ன மார்க்கர்ல பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்பளம் இன்னும் குட்டியா வேணும்னா நீங்க பென்சில், பென்ல கூட செய்துக்கலாம். நம்ம பெரிய மார்க்கர்ல பண்ணோம்ல, அதே சேம் தான். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு பொறுமையா மார்க்கர்ல இருந்து வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இது முதல்ல ஃபர்ஸ்ட் 1, 2 செய்யும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப 2, 3 செய்ய செய்ய அப்பளம் ரொம்ப அழகா ஷேப் வந்துரும். நான் இன்னொன்னு செய்து காட்டுறேன் பாருங்க. நீட்டா செய்திருக்கேன். இத இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு ஷார்ப்பா கோடு போட்டுட்டு எடுத்துட்டு நல்லா மடிச்சு விட்டுடலாம். இது ரொம்ப நீளமா இருக்கு. அதனால நான் 2ஆ கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, தெரியுதுல்ல எவ்வளவு அழகா ஷேப் வந்திருக்குன்னு. இத ஃபேன் காத்துலயே 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மிதமான வெயில்ல வச்சாலே போதும். ரொம்ப வெயில் இருக்கணும்னு இல்ல. இப்ப நான் வெயில்ல வைக்கிறேன். இது நல்லா காஞ்சதும் உங்களுக்கு நான் பொரிச்சு காட்டுறேன். போட்டி அப்பளம் ஈரம் கொஞ்சம் கூட இல்லாம நல்லா காஞ்சிருக்கு. இப்ப பொரிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் எண்ணெயில போட்டு போட்டி அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பளம் எண்ணெயில போட்டதும் எவ்வளவு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. இந்த அப்பளம் சாப்பிடவுமே மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். வீட்ல ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து உளுத்தம் பருப்பு அப்பளம் செய்யறதுக்காக மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருக்க உளுத்தம் பருப்பை மாவு சல்லடை வச்சு சலிச்சுக்கலாம். மீதி இந்த மாதிரி ரவ ரவையா உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, இது திரும்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்து ரிப்பீட்டடா திரும்ப இன்னொரு தடவை அரைச்சு சலிச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்ல ஃபைன் பவுடரா இருக்கணும். கொரகொரப்பு எங்கேயும் இருக்கக்கூடாது. இப்ப சலிச்சு வச்சிருக்க உளுத்தம் பருப்பு மாவுல 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்ல மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். இந்த மொத்த மாவுக்குமே 1/2 கப் அளவுக்கும் குறைச்சலா தான் தண்ணி செலவாகும். அதனால கொஞ்சமா தெளிச்சு விட்ட மாதிரி கலந்து மாவு நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, மாவு நல்லா கெட்டியா பிசைஞ்சாச்சு.
இத இந்த மாரி தட்டுல வச்சுட்டு ஒரு இடிக்கல் வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாரி நம்ம இடிக்கிறதுனால அப்பளம் நல்ல கிறிஸ்பா மொறுமொறுன்னு வரும். மாவு நம்ம எவ்ளோ பெசைறோமோ அவ்வளவும் அப்பளம் நல்லா வரும். இந்த இடிக்கல் வச்சு 8லருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இடிச்சுட்டு, இப்ப நான் பண்றேன் பாருங்க. இதே மாதிரி ரோல் மாதிரி அப்படியே பண்ணிக்கணும். பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்ளோ அப்பளம் சைஸ்க்கு தகுந்த மாரி ஒரே அளவா கட் பண்ணிக்கணும். கத்தி வச்சு ஒரே லைனா நான் கட் பண்றேன் பாருங்க. இதே மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்ப அப்பளத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவ ஒண்ணு ஒண்ணா எடுத்து சப்பாத்தி கட்டையில ரோல் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு, இல்ல மைதா மாவு தெளிச்சுட்டு, நல்ல எவ்வளவு மெலிசா திரட்ட முடியுமோ, அவ்வளவு மெலிசா அப்பளம் திரட்டிக்கணும். அப்பளம் நல்லா மெலிசா திரட்டியாச்சு. இத அழகா ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸோ, இல்ல டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓரங்கள்ல கட் பண்ண எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துடலாம். அப்பளம் எவ்வளவு மெலிசா இருக்கு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு மெலிசா அப்பளம் தேய்க்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பா வரும். நம்ம முதல்ல ரெடி பண்ண எல்லா மாவுலயும் அப்பளம் தேய்ச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஓரங்கள்ல கட் பண்ணோம்ல, அத நான் திரும்ப பெசஞ்சுட்டு, அதையுமே அப்பளம் தேய்ச்சுக்கிறேன். தேய்ச்சுட்டு இத ஒரு துணி போட்டு ஃபேன் காத்துலயே 1 ஹவர் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் 1 ஹவரும் காய வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வெயில்ல வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளதாங்க. ஒரே கப் உளுத்தம் பருப்புல நமக்கு 1 மாசத்துக்கு தேவையான அப்பளம் ரெடிங்க. இந்த அப்பளத்துக்கு ரொம்ப வெயில் காயணும் அப்படிலாம் இல்ல. லேசான வெயில்ல காய வச்சு எடுத்தாலே போதும். நான் உங்களுக்கு அப்பளம் பொரிச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்ளோ கிரிஸ்பா வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. வீட்ல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.